வந்துட்டு போனது நந்தினி தானே? ஆமாடா மருது, அவன் மெடிக்கல் காலேஜில் படிப்பு முடிச்சு வந்துட்டாளா, அதுக்கு நன்றி சொல்லிட்டு போலான்னு வந்திருக்கா. முதலாளி, வேலை வாங்கி கொடுத்தீங்க, ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஆனா நன்றிய மனசுல மட்டும் வைக்கணும். மருது, என் நானு சந்தேகப்படுறியா? முதலாளி, ஒன்ன புரிஞ்சுக்கலீனா இவ்வளவு காலம் எப்படி முதலாளி நான் உன் காலத்தை ஓட்டுறது? மருது, போய் உன் வேலையை பாரு. முதலாளி, நந்தினி விஷயத்துல நானு எப்போ ஒரு ரொம்ப எச்சரிக்கையா இருப்பேன். வர்றேன். மருது, உன்னோட வாழ்க்கை வரலாறு எனக்கு தெரியும்டா. மருதுங்கிற யானையோட அங்குசமே நந்தினி தாங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும். போக போக தான் இந்த வணிகோட உண்மையான சுயத்தை பார்க்க போறா. கட்டி வச்சுக்கோ எந்த அன்பு மனச, சொட்டு வச்சுக்கோ உந்தன் சொந்த மனச. கட்டி வச்சுக்கோ எந்த அன்பு மனச, சொட்டு வச்சுக்கோ உந்தன் சொந்த மனச. இந்த நேரம் பொன்னான நேரம், வந்த கல்யாண காலம்மா. இந்த பொன்னான நேரம், வந்த கல்யாண காலம்மா. கட்டி வச்சுக்கோ எந்த அன்பு மனச, தொட்டு வச்சுக்கோ உந்தன் சொந்த மனச. கன்னி மலர்களை நான் பறிக்க, நான் படிக்க, கற்பு நிலைகளில் நான் பழக, அன்பு உறவினில் நான் மயங்க. கொத்து மலர நீ சிரிக்க, நீ சிரிக்க, மொட்டு மலர்ந்தது தேன் கொடுக்க, தேன் கொடுக்க. மாறாது இது மாறாது, தீராது சுவை தீராது. ஆயிரம் காலமே கட்டி வச்சுக்கோ எந்த அன்பு மனச, தொட்டு வச்சுக்கோ உந்தன் சொந்த மனச. தொட்டு தொடர்வது சொந்தமம்மா, தொட்டில் வரை வரும் பந்தமம்மா. அன்பு கரங்களில் நீ அழைக்க, நீ அழைக்க. முத்துச்சரமென நீ சிரிக்க, நீ சிரிக்க. மாறாது இது மாறாது, தீராது சுவை தீராது. ஆயிரம் காலமே கட்டி
வச்சுக்கோ எந்த அன்பு மனச தொட்டு வச்சுக்கோ உந்தன் சொந்த மனச இந்த பொன்னான நேரம் ஓ வந்த கல்யாண காலம் ஓ இந்த பொன்னான நேரம் ஓ வந்த கல்யாண காலம் ஓ கட்டி வச்சுக்கோ எந்த அன்பு மனச தொட்டு வச்சுக்கோ உந்தன் சொந்த மனச கட்டி வச்சிக்கோ எந்தன் அன்பு மனச கட்டி வச்சிக்கோ உந்தன் சொந்த மனச என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எங்க அப்பா எனக்கு கல்யாணம் பண்ணா ஊரு பேரா மாப்பிள்ளை தேடிட்டு இருக்காரு. நீங்க என்னடா இங்க கற்பனையில மேந்துட்டு இருக்கீங்க. அப்படி என்ன கனவுலகம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பார்வதி, ஒரு சின்ன கனவு கண்டேன். அதுவும் எனக்கு கல்யாணம் வர மாதிரி. கனவுலயே கல்யாணமா? ஆமா, உங்க கல்யாண கனவு எது வரைக்கும் போயிருக்கு? பொண்ணு என்ன தானே? பார்வதி, இந்த ஜென்மத்துல மட்டும் இல்ல, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உன்னை தவிர நான் மனைவியா கனவுலையும் சரி நேர்லயும் சரி யாரையும் நினைச்சு கூட பார்த்ததில்ல பார்வதி. பார்வதி, நான் உன்னை இந்த ஊர் முன்னாடி ஊர் மக்கள் இருக்கிறப்ப மங்கள இசை முழுங்க மணவர மேடையில நீயும் நானும் உக்காந்துருக்கோம். அந்த நேரத்துல தாலி எடுத்து உன் கழுத்துல நான் கட்ட வரும்போது கனவே கழிஞ்சிருச்சு. எவ்வளவுதானா? இத பாருங்க, கனவுல கூட என் கழுத்துல தாலியை கட்டலையா? நீங்க இன்னைக்கு எங்க அப்பாவை பார்த்து பொண்ணு கேக்குறீங்க. பயப்படாதீங்க, தைரியமா வந்து கேளுங்க. பார்வதி, இந்த கிராம சம்பிரதாயத்தைப்படி நானும் ஒரு கிறிஸ்டின் மதத்தை சேர்ந்தவன், நீயோ ஒரு சின்ன மலை பரப்பரில் சேர்ந்த பொண்ணு. நான் எப்படிமா இந்த ஊரில் வந்து இந்த ஊருக்காரங்களாம் எதிர்த்து உங்கள் அப்பா கிட்ட பொண்ணு கேட்க முடியும்? அது மட்டும் இல்லாமல் உங்கள் மாமன் பாண்டிதுரை பற்றி எனக்கு நல்லா தெரியும். கேவலம், இந்த உயிருக்காக இப்படி பயப்படுறீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? உங்க உயிர் போகும்போது ஏன் மட்டும் உயிரோட இருப்பேன்னு நினைச்சீங்களா? பாருங்க, தைரியமா வந்து கேளுங்க, மத்தத நான் பாத்துக்கிறேன். பார்வதி, உயிருக்கு பயப்படுறவன் நான் இல்ல பார்வதி. வாழ்ந்தாலும் சரி உன்னோட தான் வாழ்வேன். இல்ல ரெண்டு பேருமே சேர்ந்து வாழ்வோம், இல்ல சேர்ந்து சாவோம் பார்வதி. போதும் சர்வஸ், இந்த துணிச்சல் ஒண்ணு போதும். எத்தனை பாண்டி மாமா வந்தாலும் எழுத்து நின்று போராடி ஜெயிக்க முடியும். ஐயோ அப்பா! யாரு? உங்க அப்பாவா? ஐயோ அப்பா! ஐயா, எங்களைய ஆசீர்வாதம் பண்ணுங்க ஐயா. வாழ்வதா சாவாதம் பேசிட்டு இருக்கும்போதே நான் வந்துட்டேன்பா. ஐயா, என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும், உங்க பொண்ணுக்கு நல்லா தெரியும், நானும் வெளியூர்ல இருந்து வந்தவன், இந்த ஊர்ல வாத்தியார் வேலை செஞ்சு பிழைக்கிறவன். ஜாதி மதம் பார்க்காத இந்த ஊர்ல எங்க காதல் நிச்சயம் வெற்றி பெறுமாயா? இல்ல இந்த சாதி சமுதாயம் எங்களை ஏத்துக்குமாயா? எங்க கல்யாணம் நடக்குமாங்க ஐயா? தம்பி, இன வேறுபாட்டை ஒழிக்கிறத, கொடுத்த வாக்க காப்பாத்துறதுக்கு உயிரை விடுறது எங்க இனம்பா. எல்லாம் மனிதர்கள் தானே. காலம் எவ்வளவு மாறினாலும் இந்த சமுதாயத்தை மட்டும் மாற்ற முடியலையப்பா. ஐயா, நாங்க ரெண்டு பேரும், நான் பார்வதியை நீங்க பாக்கறோட மாப்பிள்ளையோட நான் நல்ல முறையில பார்வதியை காப்பாத்துங்க ஐயா. நல்ல முறையிலையும் வச்சு காப்பாத்துங்க. எங்களைய நீடி வாழணும்னு நீங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க ஐயா. எழுதுறீங்க. இனிமேல இப்படி கல்யாணம் முடிகிற வரைக்கும் வெளியில் சந்திச்சு பேசதை விட்டுட்டு உங்க பெத்தவங்களை கூட்டிட்டு வாப்பா, நான் என்கிட்ட பேசிக்கிறேன். சரிங்க ஐயா, நான் எங்க அப்பா அம்மாவை கூட்டிட்டு வந்து பேசிக்கிறேன். அடே சிட்ராசா, இங்க பாருடா, உங்க அப்பா யார கூட்டு வந்திருக்கானே?
பொம்பளை. டேய் தகப்பா, இவன் நேத்து அந்த பில்டப் பண்ணிட்டு போன எங்கடா பிடிச்சவள? போடா இவகிட்ட நான் பேசி கூட்டு வரதுக்குள்ள எனக்கு போதும் போதும் ஆகி போச்சு. ஏடா தகப்பா, ஆமா இவன் பேர் என்னடா? இவ பேரு சிங்காரியா? இங்க பாருங்கப்பா, இங்க வாமா, இங்க பாருங்கப்பா. இவன் எடுப்புல 40 பேர் குடும்பம் நடத்தலாம் மாட்டேங்குது. இவளை என் தலையில கட்ட பார்க்கலாம் பாரு எங்க அப்ப. பாப்பா ஆமா 40 பேரு நீ 41 குடும்பம் நடத்துவா. வர வர ஏன் நீ இடுப்ப பாக்குற? உன் கண்ணு மாதிரி எதுக்கு அங்க போகுது? மூடிட்டு பேசணும்னா பேசிட்டே இரு. ஏமா இடுப்பதாமா முத பாக்கணும். கொமரியா கிளையோட அப்பதாமா தெரியும். அப்ப நான் கிளவின்னு ஒத்துக்கிறேன். ஒத்துக்கிறேன். அப்ப நீ வேண்டாம். ஏங்க போச்சாங்களா, இங்க பாருங்க. ஒரு அப்பா நின்றுட்டு இருக்கிறான், 2 பேரும் இப்படியே பேசிட்டு இருந்தா நான் இப்படியே வேடிக்கை பாக்குறதா, இவங்க 2 பேரும் இடுப்ப பாத்துட்டு போவாங்க. படமா ஏடா தகப்பாடு. சரி இவ பேரு சிங்காரியா? ஏடா இப்பதான் ஒரு சிங்காரி ஓடி போச்சு. இதுல வேற இன்னொரு சிங்காரியா? இப்ப ஒரு சிங்காரி ஓடி போனாரா? டேய் வயசானவனே இங்க வா. ஏற்கனவே ஒருத்தி ஓடி போயிட்டாலாமா? பத்தாதுக்கு நானா ரெண்டாவதா? ஐயோ போச்சே, இந்த கேவல ஏமாத்திட்டே. அழுவாத கண்ணா. ஆனா அழுவாத கண்ணா, அவன் சொன்னது நாங்க துணியை தூக்கிட்டு போறதுக்கு ஒரு கழுவிய வளர்த்தோம். அந்த கழுத இவன் தொல்லை தாங்க முடியாம 7 மாசம். அப்பவே நினைச்சேன் நீ கழுத கூட குடும்பம் நடத்துறவனா? 7 மாசம். ஐயோ நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கியா? இந்த கிழவனை கட்டிக்கிட்டு நீ என்னமா பண்ண அல்ல போற? நான் என்னமா பண்றேன்? நீ சும்மா இரு. என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. சிங்காரி நீ என்னவே கல்யாணம் பண்ணிக்க சிங்காரி. அந்த கெல்ட்டு பையன் வேண்டாம் சிங்காரி. யோ உன் அட்டகாசம் தாங்காம கழுதையே ஓடி போச்சுன்னு உங்க அப்பா சொல்லிட்டான். மேல கழுதைகிட்ட போன ஒன்னையே நான் வச்சு கண்ணா கர்றா, கண்ணா கர்றா. நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட. அவன் கழுதைக்கு போட்ட சோத்தெல்லாம் தூக்கி தின்னு போடுறான். அவன் ஒரு சாப்பாடு தண்டான். அதனால கழுத ஓடி போய் 7 மாசம் ஆயிடுச்சுன்னு சொன்னேன். நீ அதுவும் கூட தப்பா புரிஞ்சுக்கிட்ட. ஐயோ அப்படியா மாமா? மன்னிச்சிருங்க மாமா, நான் தான் தப்பா நினைச்சுக்கிட்டேன். சரி கண்ணா, நீ போய் உக்காரு, என் மகனை தாலி கட்ட சொல்றேன். டேய் மகனா வாடா, இந்தடா கண்ணா, போய் இப்பயாவது தாலி கட்டி தோண்டா. போடா தகப்பா, நான்லாம் தாலி கட்ட மாட்டேன்டா. எனக்கு பசிக்குதுடா. நீ முத வா வா. டேய் கண்ணா, பசிக்குது அலைஞ்சு தொலையாதுடா. குடுறா கண்ணு, குடுறா கண்ணு. போடா, நீலாம் கொடுத்தா நான் குடிக்க மாட்டேன்டா. ஏண்டா நான் கொடுத்தா குடிக்க மாட்டேன்னா இங்க யாராவது குடிக்க சொல்லிட்டா? குடுக்க சொல்றா. எனக்கு சிங்காரி கொடுத்தாதாடா நான் குடிப்பேன். நான் பால் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். இதுக்கப்புறம் சிங்காரி கேக்குதா? சரி கண்ணா, சிங்காரி எழுந்து வாமா. வெக்கமெல்லாம் படாத, பால் கொடுக்கறதுக்கு என்ன வெக்கம்? பா பாலா என் மாமனுக்கு கொடு. என்ன குடுக்குறா? அடியில ஏதாவது ஒட்டிட்டு இருந்ததுன்னா அதெல்லாம் ஒட்டாது, அடிச்சா வந்துரும். கொடு. இத பெத்தியா செஞ்சியா? தென்னை மரத்துல பாதி இருக்குது, இதுக்கு எப்படி பாரு எகிரியா கொடுக்க முடியும்? கொடுப்பா. இங்க பாரு, என்னை பெத்தையா செஞ்சான்னு கேட்டா என்னைய டபுள் மாதிரி ஆக்கிடுவாங்க. அது இல்லையா, ஆர்டர் கொடுத்து செஞ்சியான்னு கேட்டேன். ஏற்கனவே கேள்டுங்கிறீங்க, இதுல வேற இப்படி பேசுறீங்க. பாரு உட்கார வச்சு கொடுக்குறாயா? பாத்துங்க பண்ற வேலையை பாத்துங்க. தகப்பா இப்படிலாம் கொடுத்தா நான் குடிக்க மாட்டேன்டா. எனக்கு கொடுக்கணும், பாலை வாயில தாண்டா கொடுக்க முடியும். டேய் தகப்பா, எங்க அம்மா கொடுக்குற மாதிரி கொடுத்தாடா நான் குடிப்பேன். போதுமா? பால் குடிச்சிட்டியா? நான் குடிச்சிட்டேன்டா. இப்பயாவது தாலி கட்டுறேன். போடா, நான் தாலி கட்ட மாட்டேன்டா. இவளெல்லாம் கட்ட மாட்டேன்டா. நான் போறேன்டா. டேய் ஐயோ மாமா, இப்ப என்ன பண்றது? ஆமா, பால் குடுறீனா அப்ப கொடுக்க மாட்டேன். இப்ப வந்து என்ன பண்றது?
நீ ஒத்துக்கிட்டா அவன் ஒத்துக்க மாட்டேங்கிறான், அவன் ஒத்துக்கிட்டா நீ ஒத்துக்க மாட்டேங்கிறான். நான் கடைசியில குறுக்கால இருந்துட்டு என்ன பண்றது? நான் சொல்றதை மட்டும் நீ கேளு. மாமா நீ வயசானாலும் எனக்கு கிண்ணுன்னு இருக்குது. இப்படியே சொல்லி உடம்பு. மேல விட்டுறீங்க. அதனால எனக்கு ஏன் தாலி கட்டு? நான் தாலிலாம் கட்டல, நீ அவங்கிட்ட தாலியை கட்டிக்க. அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் கதவை தாப்பா போட்டுக்கிட்டு நம்ம கொளுத்துன்னு கொளுத்துவோம். எவனுக்கும் தெரியாது. மாமா இப்போ உன் பையனை எப்படி வழி கொண்டு வர்றது? அத நான் பாத்துக்கிறேன். இப்ப நான் போவோமா? வா போலாம். சரி போலாம். தெரியாதவ இன்னும் கொஞ்ச நாள் போகட்டுமே. என்ன மாமா விளையாடுறீங்களா? என்ன பார்வதிக்கு கல்யாண வயசு வரலன்னு சொல்றீங்களா? மாமா பரிசம் போட்டு 10 வருஷம் ஆயிருச்சு. எங்க அக்கா செத்து போனதுனால நீங்க பொண்ணு தர மாட்டேன்னு சொல்லாம சொல்றீங்க நினைக்கிறேன். பின்ன என்னடா சொல்ற? மாமா பட்டு சேலை கட்டி மணமறையில உக்கார வேண்டியவ பார்வதி. அதை விட்டுட்டு நீ இன்னும் அவளை கண்ணி பொண்ணாவே வச்சிருக்கிற. பழம் மரத்துல பழம் பழுத்தா பறவைகள் வந்து திங்கத்தான் செய்யும். அத தோட்டக்காரன் தான் பார்த்துக்கணும். உனக்கு நான் சொல்றது புரியும்னு நினைக்கிறேன். புரியாமல்ல, புரியுது. இப்ப அவளை கல்யாணம் பண்றவா இப்ப இல்லப்பா. என்ன மாமா எனக்கு பொண்ணு தர மாட்டேன்னு விரட்டுறீங்களா? பின்ன என்னப்பா சொல்ற? அவளுக்கு உனக்கு கட்டி கொடுக்கறத மாதிரி இல்லப்பா. மாமா இந்த பாண்டித்துறையோடைய பொண்ணு தரமான்னு சொல்லிட்டீங்களா? இந்த பாண்டித்துறைய உண்மையான சுரூபத்தை இனிமேல் தான் நீங்க பார்க்க போறீங்க. இந்த தாலியில ஒண்ணு ஏறினா இந்த பாண்டித்தோட தாலி தான் ஏறணும். இல்ல இந்த மொத்த குடும்பத்தையும் பரவலாக அனுப்பிடுவேன். முதலாளி என்னங்க இவங்கிட்ட போய் இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறீங்க? நீ சரின்னு சொல்லுங்க. ஊடு பூந்து அவளை நான் தூக்கிட்டு வந்து உன்கிட்ட கொடுக்குறேன். ஏய் பொருடா, அவளே இஷ்டப்பட்டு வருவா. இல்ல அவ குடும்பத்தையே இல்லாமையே செஞ்சு. ஏய் வாங்கடா போகலாம். என்னம்மா வந்தவங்கள வெளியே நின்று பேச வச்சுக்கிட்டு இருக்கிற? பாப்பா தம்பி, பாப்பா வந்து உட்காருப்பா. நந்தினி அதெல்லாம் ஒண்ணு வேணாம் நந்தினி. என்னப்பா இப்படி சொல்ற? இவ்வளவு தூரத்துக்கு வந்துருப்பியாட்டு இருக்குது. நம்ம கலப்பா இருக்க. ஒரு காஃபியாவது சாப்பிட்டு போப்பா. அம்மா நந்தினி அப்படியே சாப்பாட்டுக்கு ஏற்பாடு பண்ணுமா? போமா. நந்தினி உன்னை பத்தி எல்லாம் சொன்னான். நீங்க 2 பேரும் காதல் பண்ற விஷயம் அதையும் என்கிட்ட சொன்னான். உங்க காதலுக்குப்பா நான் எப்பவும் தடையா இருக்க மாட்டேன். ஐயா நந்தினி உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்கா. இப்ப நேர்ல பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். நந்தினி மேல நான் உயிரே வச்சிருக்கேன். அவளும் என்னை ரொம்ப விரும்புறா. தம்பி நீ நந்தினிக்கு ஒரு உற்ற துணையா இருந்தா போதும்பா. நாம இந்த மண்ணை விட்டு போனாலும் இந்த மண்ணு நம்ம பேரை சொல்லிக்கிட்டே இருக்கணும்பா. அதான் என் விருப்பம். ஐயா நல்ல வழி எந்த வழியோ அதான் எங்க வாழ்க்கையின் வழியும். தம்பி இனிமேலு நீ இங்கே தங்கியிருப்பா. நம்ம நந்தினி பாண்டித்துறை கட்டியிருக்கிற ஆஸ்பத்திரியில டாக்டரா வேலை செய்ய போறா. நீ அவளுக்கு துணையா இருந்து அதான் என் விருப்பம். அம்மா இனிமேலு செல்வா இங்க நம்ம கிட்ட தாங்க போறாரு. அதுக்கு வேண்டிய ஏற்பாடுலாம் நீ செஞ்சு கொடுத்துருமா? சரிப்பா சாப்பாடு ரெடி. வாங்க சாப்பிடுங்க. ஏண்டா மருத, என்னடா எவ்வளவு குடிச்சாலும் போத ஏறவே மாட்டேங்குது. முதலாளி எப்படி உனக்கு போதை ஏறும்? பார்வதிங்கிற ஒரு பாசத்தை உன் மனசுல வளர்த்துட்டேன். அதுவை குடிச்சா உனக்கு எப்படி முதலாளி போதை ஏறும்? ஆமாடா மருத, நானும் பார்வதியை என்னால மறக்கவே முடியல. நானும் எத்தனையோ பொண்ணுகளை அனுபவிச்சிருக்கிறேன்.
ஆனா பார்வதி ஒண்ணு நினைச்சா போதும், ஏழுக்கு கூட இறங்கி போகுதுடா. போகுது. முதலாளி தலைக்கு மேல வெள்ளம் போயிருச்சுங்க. ஏன்டா அப்படி என்னடா விஷயம்? யாரையாவது வெடி தள்ளிட்டு வந்துட்டியா? அது என்னடா வருது, நம்ம முதலாளி மாமா பொண்ணு பார்வதிக்கு நம்ம ஒரு மரியா கோவில்ல விடிஞ்சா கல்யாணமா. என்னடா சொல்ற? பார்வதிக்கு கல்யாணமா? யாரா மாப்பிள? நம்ம ஒரு பள்ளிக்கூடத்துல படிக்கிறான், வேலை செய்யறானே சார்லஸ், அவனுக்கு ஏற்கனவே 2 பேரும் காதல் வச்சுங்களாம். மருது, இந்த கல்யாணம் நடக்கவே எனக்கு பார்வதி வேணும்டா. முதலாளி என் அருவா தீட்டியே தான் இருக்குது. சொல்லிட்டீங்கல்ல, அந்த பார்வதி இனிமேல் உங்களுக்கு தான் முதலாளி. இந்த ஊர்ல எவன் எதிர்த்தாலும் சரி உயிரோட இருக்கவே கூடாது. ஆனா ஒண்ணு, பார்வதிக்கு மட்டும் ஒரு சின்ன கீழ கூட படக்கூடாதா, படக்கூடாது. டே சங்கிலி, ஏறா அந்த அருவாவ நம்ம முதலாளிய இருறா, நம்ம முதலாளி கிடைக்காத பார்வதி எவனுக்கும் கிடைக்க கூடாது. விடிஞ்சா கல்யாணம், பொழுது விடியதுக்குள்ள பார்வதி இங்க வந்தாகணும். இந்த ஊர்ல என்ன பண்ணீங்களோ யோசனை பண்ணீங்களோ எனக்கு தெரியாது. போலீஸ் வந்தாலும் நான் பாத்துக்கிறேன்டா. பார்வதி மட்டும் இங்க கொண்டாந்து சேர்த்துக்கடா. முதலாளி என்கிட்ட அந்த பொறுப்பு ஒப்பிச்சிட்டீங்கல்ல, பார்வதி விடியும் காட்டியும் உங்க வீட்டுல இருப்பா. இது நான் சொல்றேன் முதலாளி, வாங்க போலாம். Let's go. ஆட்டவா